கருத்து சுதந்திரம் மற்றும் பேச்சுரிமை என்ற போர்வையில் எல்லை மீற வேண்டாம் என பொதுமக்கள், குறிப்பாக சமூக ஊடக பிரபலங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மற்றவர்களை இழிவுபடுத்துதல், எல்லை மீறும் விமர்சனங்கள், அவதூறுகளை போன்றவற்றை அவர்கள் தவிர்க்க வேண்டும் என தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஃபாமி பட்ஜில் நினைவுறுத்தினார். பேராக் அயர்கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் நிலையில் அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். குறிப்பாக தேர்தல் காலங்களில் இதுபோன்ற விதிமீறல்கள் அதிகரித்து விடுகின்றன. அண்மையில் பேராக்கில் உள்ள சீன பள்ளி ஒன்றில் நாட்டின் தேசிய கீதம் சீன மொழியில் பாடப்பட்டதாக உண்மைக்கு புறம்பான ஒரு தகவலை டிக்டாக் பிரபலம் வைரலாக்கி பின்னர் மன்னிப்பு கேட்ட சம்பவத்தை ஃபாமி உதாரணமாக காட்டினார். ஓர் அரசியல் கட்சியின் ஆதரவாளரான அப்பெண் போலீஸ் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டும் உள்ளார். வாட்ஸ்அப்பில் வருவதையெல்லாம் வைரலாக்க வேண்டும் என்பதற்காக உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்பினால் இதுதான் நடக்கும். எனவே தேவையில்லாமல் வம்பை விலைக்கு வாங்க வேண்டாம் என ஃபாமி கேட்டுக்கொண்டார். திருத்தப்பட்ட தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழ் அத்தகைய குற்றங்களுக்கு 5 லட்சம் ரிங்கிட் வரையில் அபராதம் விதிக்கப்படலாம் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்.